ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பர்த்டே. அதுக்கு என்னங்கிறப்ப ஸோ பர்த்டே அன்னைக்கு எப்போவுமே எல்லா பர்த்டேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் டேவாக தான் போகும். வீட்டில் சும்மா படுத்து தூங்கிட்டு இருப்பேன், இல்லைனா செல்ல நோண்டிகிட்டு இருப்பேன், அதுதான் நடக்கும். பட் இன்னைக்கு பர்த்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நாகர்கோயில் போகிறோம். நாங்கள் பிளான் போட்டு போகல, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வீடு. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே ஒரு நம்பி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேயும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். ஐ திங்க் என்னோட பர்த்டேல என்ஜாய் பண்ணுற ஃபஸ்ட் டே இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பசங்க எல்லாரும் தான் போகிறோம், எல்லாரையும் பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு நானும் டெனியும் மட்டும்தான் கிளம்பியிருக்கோம். ஸோ மற்ற எல்லாரும் இன்னும் கிளம்பல. 10 மணிக்கு அங்கே இருக்கணும். நாங்கள் மணி இப்போ 8 ஆயிடுச்சா, நாகர்கோவில் வரைக்கும் போகணும். ஸோ இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் முன்னாடி போகிறோம், அவங்க பின்னாடி வருவாங்க. கிளம்பலாமா? பாய். ரைடரில் தான் நாங்கள் ரைட் பண்ண போகிறோம். வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக ஒரு பிளேஸ் இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்களா மலை. பார்த்தோன்னே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் பைபாஸ்லேயே வண்டியை நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் நல்லா தான் வந்திருக்கு. நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன், எல்லோரும் பாருங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வேறு மாதிரி இருக்குல்ல. ஆச்சரியத்தை பார்த்தீங்கன்னா வெங்காய வடை வெங்காயத்தோடு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊரில் மேக்ஸிமம் வெங்காய வடைனா அந்த மசாலா மட்டும்தான் இருக்கும், வெங்காயம் இருக்காது. இங்கே கேட்டுட்டா பார்த்தோடே பார்த்தா வெங்காயம் மட்டும்தான் இருக்குது, மசாலா வரும். ஆக்சுவலாக இதுதான் வெங்காய வடை. கோல்டா? இது கோல்டா? கோல்டு போடுற அளவுக்கு நான் இருந்தேன்னா உங்கள் கூட சுற்றுவேனா? This is an unwanted statement irrelevant to the current situation. போமா. ஆமாம், மாறி வரலையா? ஏதோ கிளம்பிட்டேன் வச்சுட்டேன். மக்களே பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. இப்போ நாங்கள் வந்து ஆஃப் ரோட் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வலிக்கு விழாமல் இருந்தால் சரி தான், ஏன்னா ரோடு ஃபுல்லாக சகதியாக இருக்கு. ஆனால் ஏரியா பார்க்க செமையாக இருக்கு. நம்மளும் இங்கே ஒரு வீடு கட்டுருமா மாப்பிள்ள? எல்லாரும் ஒரு வீடு கட்டி இங்கேயே வந்து செட்டில் ஆயிரும். நம்மால் தான் வீடு கட்டியிருக்காப்புல உங்களுடைய பிளே பாய். மச்சான் பார்த்தீங்களா, விதவிதமாக வச்சிருக்காப்புல. என்ன ஏதுன்னு ஒன்று தெரியல. இன்னும் இருக்கா குழம்பு? அதுக்கடுத்து சாம்பார், ரசம், மோர் இன்னும் இருக்கா? இதுவே அதிகமாக தெரியாது. இது வந்து போலி, இது வந்து பாயசம். இதை கூட சேர்த்து சாப்பிடணும். மக்களே பாருங்க மக்களே, உமால வெறித்தனமா இருக்கு மக்களே. பாருங்க மக்களே. பால்காய்ப்பு வீடை முடிச்சுட்டு வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பி காளிகேசம் ஃபால்ஸ் போகலான்னு வந்தோம். பட் அலௌட் இல்லை. அடுத்து எங்கே போகலான்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்கோம். பிளான் போட்டு பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு அங்கே போய் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஒரு கூட்டமே சண்டை போட்டுட்ருக்காங்க. எஸ், சன் டிவி செய்திகளுக்காக ஓகே கைஸ், அடுத்த ஸ்பாட் போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். எங்கேருந்து வந்திருக்காங்க அவ்வளோ பேர்? வந்து அதுக்கு சண்டை போடுவீங்களாடா? சண்டை போடுங்க, நல்லதுக்கு தானடா சொல்கிறாங்க அவங்க. அப்படி கிடையாது, வந்து ஏமாட்டு திரும்பி போகிற காலம். அதுக்கு இப்போ நீ போவ சார், குளிக்க மாட்டேன்ட்டு போவேன், காலை நினைக்க அங்கே ஒருத்தன் விழுவான், 4 பேர் சாவான். இவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், மண்டேடியாக வரும். உங்களுக்கு தான் சொன்னால் புரிய மாட்டேன். இன்னும் கருத்து போடுறேன். எல்லாம் 5 ரூபா இருந்தால் என்ன? 5 கிடையாது மச்சான். அவங்க வெறுப்பில் வந்துருப்போம், திரும்பி போன நமக்கே கடுப்பாக இருக்குது. அடுத்து நம்ம எங்கேயோ வந்து மெனக்கெட்டு வரல. நம்ம நார்கோயில் ஆனால் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க மச்சான். அது என்ன உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது வந்து பைனாப்பிள் மக்களை எல்லாமே சதீஷ் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே முடிச்சாச்சு. அங்கே சாப்பாடு தான் வெரைட்டியாக இருந்துச்சு.
ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ், கிட்டத்தட்ட 21 வெரைட்டி கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஹோட்டலுக்கான. எங்களால் தான் சாப்பிட முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பச்சை சோறை விட அந்த சைடிஷ் தான் நிறையா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை சாப்பிட்றதுக்கே ஒரு வழி ஆயிடுச்சு. பாயாசம் 3 பாயாசம். என்ன மச்சான்? ஆய் வருதுண்ணே. இல்லை அது அவன் டைலாக்ல, அது அவன் டைலாக். எனவே காளிகேசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அருவிக்கு போனோம். அங்கே வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அலோடு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஹிடன் ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். எங்கே இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ கீழே போய் பார்க்கலாம். ஸோ இந்த வழியாக தான் இறங்கி கீழே போகணும். ஓகே, போகிற வழியில் பார்த்துட்டே போவோமா? ஓகே, இவ்வளோ பெரிய இடத்த எப்படி இறங்க போகிறேன்னு தெரியல. இறங்குறத ஃபோட்டோ அப்படி பார்ப்போம். பழ வெட்டுறியா? பேக் கொண்டு போகணுமோ? ஆமாண்ணே. என்ன மட்டும் சமங்க வச்சுட்டாங்க. இது நியாயமே கிடையாது தெரியுமா? எனக்கு என்னமா ரிஸ்க் பாதையை பாருங்க மகளே. என்ன மக்கள் டாக்டர். ஆமா, இங்க வந்து ஸ்லாங், இங்க வந்து டவர் அப்பப்போ மேலே உங்களோட பார்த்து வாங்க. நானே ஃப்ரெண்டு இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி குளிக்கலான்னு போனா தண்ணி வருது மக்களே. இடத்துல ஃப்ரெண்டுக்கு ஆய் வருது. இருக்கான் 2 ஃபால்ஸ்ல ஏதோ 2வது ஃபால்ஸ் ஒர்த்தா இருக்கும். யாரு கீழே போறோம்? ஏதோ 2 ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. ஜான் அப்படியே வா. புதருக்குள்ள கரடி கிடந்த மாதிரி கிடக்கும். எங்க இருக்கான்னு தெரியல. கவரே தான் நிக்கணும். இப்படி இறங்கல தூமா. இப்படி வாழ ஏன் அங்கே கடந்து முக்குற. ரிஸ்கை காமிச்சா மட்டும்தான் வந்து எல்லாரும் வந்து ஆர்வமாக பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம் ஒருத்தனை கையை பிடி. ஆனால் நான் உன் கையை பிடிக்க முடியும். அதான் விடு என் கையை பிடிக்க பற்றியா? இரு ஓ அக்கால வாடி. நேரம் இதான் கீழே போற ஃபால்ஸ். நான் அங்கே போயிட்டு ஆயிருக்கேன். சரி போ. ஜான் 2 பேரும் அங்க போய் பார்ப்போம். ரெண்டு ஃபால்ஸ் உண்டு. கீழே ஃபால்ஸ் ஒன்று, மேலே ஃபால்ஸ் ஒன்று. மேல ஃபால்ஸ் எங்க இருக்கு? இது இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏத்தத்துல இறக்கத்திலையும் கூட்டு போற, எந்த ஊருக்கியா கூட்டு போற? நர்வஸ் ஆகுது. பயங்கரமா இருக்கு. காளிமலையோட பயங்கரமா இறங்கும் போது குடிச்சு ஏற முடியாது. இல்லை நான் என்ன பண்றேன்? அவன் நிக்காம போறான. யாராவது அவனை நிறுத்துங்களாண்டா. ரொம்ப தழுவினால கேமரா அவ்வளோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் ஃபுல்லா. நான் வீடியோ போடாங்களா? போய்கிட்டே இருக்கியடா. காட்டுறதுக்குள்ள நான் போயிருவேன் போல. போ. வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒருவேளை இதான் மேலே ஃபால்ஸோ இல்லை கீழே ஃபால்ஸோ. அது கீழே விடவும் சொல்லுவாங்க. அது ஜான் சொல்றாரு அங்கிட்டு இருக்கு, இது மேலே, இது ஜான் அங்கிட்டு சொல்றான். அது அவங்க அங்கே போய்ப்பாங்க. இதுதான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமான ஸ்பாட் பார்த்தீங்களா? எஸ், அந்த ஸ்பாட் தான். அதில் தான் ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க கைஸ். அந்த இடம் ஃபுல்லாகவே ஆழமாக கைஸ். நான்லாம் போனால் முங்கி செத்துருவேன். கழுத்துக்கு தான் இருக்குமா?
இல்லை நான் போனால் செத்துருவேன், அதனால நான் போக மாட்டேன். அந்த மாதிரி கீழே தண்ணி கீழே கீழே விழுந்து போச்சு. அது அவன் அப்படி பார்க்கலன்னு அப்படியே விழுந்து யார் அப்படியே அது மேலே போகிறேன் அதுக்கப்புறம் அங்கே அண்ணன் சுப்பிரமணிய பாதையில் இறங்கினால ஜானு. ஆமாம் அங்கே அந்த அங்கிட்டு இறங்கலாம் நான் இப்படி தான் போகணும். இல்லை நீ இறங்கிருந்தா இங்கே வந்துருக்குங்க. ஆமாம் இங்கே வந்து ஆனால் ஆள் வரவே நம்ம குடிக்கங்க. அந்த பாதையும் சுற்றிக்கிறதா வந்துச்சு. அப்போ 3 ஃபால்ஸ் இருக்கா இதில் மொத்தம்? அது தஞ்சு வருங்க ஃபஸ்ட் வரும் கவுண்ட் வரும். என்ன செய்யல குடிக்கணுமா வேண்டாமா? இல்லை அரை நேரமா நீங்கள் குடிக்கமா நமக்கு அதாவது எல்லா விளாக்லையுமே கார்த்தி கொண்டியே காமிக்கிறது எங்களுடைய வழக்கம். அதே மாதிரி இந்த விளாக்லையும் கார்த்தி கொண்டியே காமிக்கப்படும். அவனையே தள்ளுது, என்னெல்லாம் இழுத்துட்டு போயிரும் போலையே. நீ செத்துறாதல இடப்படி என்ன வீடியோ எடுல ஒரு வீடியோ எடுக்கணுமா? இங்க யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியும்? எனக்கு என்னைய காப்பாற்றி தெரியும். உனக்கு நீச்சல் தெரியாது அப்படித்தானே? டெனிக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நீச்சல் உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியுமா? அதான் நான் பார்த்தேன். அதுக்கு மேலே எப்படி தெரியல. இப்படி வாங்க ஆலப்பூர் இல்லை கவர் பண்ணுறேன். ஏ அப்பா சரி, அப்படியே அடிச்சு வந்தாலும் இந்த பக்கம் தானே வருவோம். இறங்கல அவன் ஏன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். அதான் எனக்கும் தான் புது தடிக்கு போயிடுவான். எனக்கு குளிருதே இப்பவே. அவங்க எங்களுக்கு எப்படி டைவ் அடிக்க தெரியாது, நீச்சலே தெரியாது. அவங்க டைவ் அடிக்கிறாங்க, அதை இப்போ அவங்களுக்கு காமிச்சோம். ஓகே ஏலே இறங்கும் தலைகீழாகத்தான் குதிப்பேன். அடிங்க ப்ரோ. அவன் தலையில நம்மள குடிச்சிருக்கான். பேக் டைவிங்கா? நல்லா அடிக்காங்களே. தண்ணி நிறைய வந்த மாதிரி இருக்கும். சார் உங்களுக்குலாம் எந்த ஊர் ப்ரோ? அங்கே தானா? ஓகே நம்மளும் இறங்குவோம். இறங்கல அதான் உனக்கு நீச்சல் தெரியல. இறங்கு. ஆளா இருக்காதா? அது சரி.
இல்லை எப்படி அடிச்சு வந்தாலும் இங்கே தானே வரும், இப்படி தானே கொண்டு வரோம். உங்கள் பேர் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. என்னாச்சு? அடி வச்சா இப்பொழுது வீடியோ எடுத்தால டம் பண்றத அவன் எல்லாமே எடுத்துருக்கான். நான் இறங்குறது எடுத்தியால எடுத்தாச்சு எல்லாரும் எடுத்தாச்சு. அப்படியே மேலே போமா. இங்க ஏ ஜான் அப்படிதான் போடுவாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. முடிவாக போப்போ அழகாக அந்த இடத்துலலாம் ஆள் அதிகம் அப்படிதானே? இது கல் இருக்கு கலை நினைக்கிறீங்களா முதல்ல ஹீட் அப்பதான் குறையும்டா. தலை நினைக்க விடாத. சீட்டா ஹீட் அப்பதான் குறையும் பாடியில இருக்கு. அப்படிதான்டா சொன்னாங்க. இல்லை இவெல்லாம் தெரியல என்ன கால் நினைச்சு உடம்பு பாதத்துல குறுக்கிட்டு போகும். வரம்பு பண்ணி எடுத்தோம் காலை. அப்புறம் வெளியே இருக்கும். இறங்கலாம் என்ன பண்ணிருக்கிறது? ஏன்னா பிள்ளைங்களுக்கு காரணம் சொல்லி போடுவீங்க. உங்களை உங்களோட நீச்சல் தெரியாது. இப்படிதான் ஒவ்வொரு டைம் முங்காத. ஆனா அதுக்கப்புறம் முங்குனா சேக் பிடிக்காம கிடையாது. அப்புறம் வேண்டாம் நீட்டாண்டா இன்னும் ஆட்டத்துக்கு என் பொறுப்பாகாது. பயங்கர சில்லுன்னு இருக்கு காய்ஸ். சொர்க்கம் மதிவிலே சொர்க்கும் அழகிவே. இந்த பாரதி மாறி மாறி மிஸ் பண்றல அவனுக்கு ஏதாவது சொல்லுங்க. மாறி என்ன மிஸ் பண்றது? மாறியை மிஸ் பண்றியா? தண்ணிக்குள்ள முன்ன எதுவும் அவதான் பாப்பமா. 1 2 3 இது கிடைக்கும். இங்கே போயிருந்தோம்ல எங்க நம்ம இதே மாதிரி இடத்துல சுற்றிட்டே இருக்கும். ஓகே பாம்பு பாம்பு இந்த இடத்த அப்படி நின்றுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு இலை தான் வருது போல தட்டி தட்டி விடுறேன். இன்னும் அதுக்கப்புறம் தான் பக்கம் தான் இருக்குல்ல இப்படி ஏறுது. புதிமத்தா காட்டு யாருங்க? ஆக்ஷன் கேமரா சேக்கிங் சரியா இடத்துல உள்ள ஐயோ ஆடுதே ஆடுதே. அவனுக்கு ஆடுதா? கேமரா பிடிச்சி ஆடிட்டு இருக்கான். என்னடா இது ஆட்டம்? என்ன ஆட்டம்டா அது? பார்த்தீங்கன்னா ரொம்ப அவனுக்கு குளிர ஆரம்பிச்சு எப்படி நடுவாங்க. இங்க பாருங்க ரூபிஸ்டன் இப்போ பண் பண்ணுவாரு. இப்போ பாருங்களேன்
காணொலி கிளம்பி போனோம். கைஸ் நடுங்கிறது தான் வந்து நார்மலான விஷயம். அதை யாரும் தப்பாக அடிச்சுக்கிறாங்க. நீ நடுங்களாடுங்களா கேமரா ஆட்டுவண்டா ஆட்டு நீ நடுங்கிற மாதிரியே காட்சி மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போதித்தர் மாதிரி இருக்காரு. அப்புறம் பாருங்க தாத்தா தாத்தா பொடிக்கோடு இந்த பேரா தண்ணி விட்டுறாங்களே. தூத்துக்குடியிலேருந்து வந்த நமது ரூபிஸ்டன் என்ன சித்தர் என்ன சித்தர் சொன்ன? புதுமை சித்தரா? புதுசா ஏதாவது பண்ணுங்க. உண்டாகட்டும். மேலே போமா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இங்கேருந்து நேராக போகிறோம். அங்கே தான் ஜான் இருக்கோம். அவனை காணாமல் போயிட்டான். அவனை தேடி ஓகே இந்தாங்க சென்டா பண்ணி. ஓகே எனக்கு பயங்கரமாக நடக்குது. ஸோ நான் வந்து அடங்கிட்டா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு என் உடம்பை எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடுத்த மேட்டராகவே இருக்க போகுது. மேட்ரு நீங்கள் நினைக்கிறது கிடையாது, உடம்பை வந்து வலுப்படுத்த போகிறேன். ஒரு 6 மாதத்துக்கு நான் என்னோட உடம்பை வலுப்படுத்திட்டு ஒரு குளிரில் எப்படி நம்ம வந்து தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணிக்குள்ள நுழைய போகிறோம். சட்டையில் நடைய போகுது. ஏன்னா எனக்கு ரொம்ப நடக்குது. நாங்கள் தண்ணியில் நடந்து பார்த்தோங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ சட்டை இங்கே பாருங்க சட்டையில நனைஞ்சு போச்சு. பார்த்தீங்களா நனைஞ்சு போச்சு. குச்சி வேறு ஸ்டார்ட் ஆக்குனாங்க. ஆமாம் குச்சி வயசு 2.1 ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த இருக்கா பாருங்க நடுங்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணிக்கிட்டு நடுங்கிட்டே ஜிபி முத்து மறந்த நமது அண்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ பாருங்க ஐயோ ஜான் செருப்பு போது பாருங்க செருப்பு வரான பாருங்க மக்களே. இப்போ நாங்கள் இப்போ இந்த ஃபால்ஸு சரியில்லை, அதனால நாங்கள் போய் அங்கே எங்கே மேலே போய் குடிக்கிறோமா? மேலே போ. இப்போ இதை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகணுமா? ஆமாம் சரி ரைட்டு. அப்போ இங்கே போட்டுக்கணுமா? இல்லை அப்படி தப்பு. ஃபைனலி ஜானை கண்டுபிடிச்சோம் கைஸ். இரு நாங்கள் தான் வரோம். கைஸ் இங்கே குளிக்கிறது அவ்வளோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை. மேலே வந்து ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸில் போயிட்டு நம்ம இப்போ ஓகே ப்ரோ பார்ப்போம். நீங்கள் மேலே வர மாட்டீங்களே? வருவீங்களா? சரி ரைட். ஓகே மேலே ஏறலாம். இறங்குறது தான் கஷ்டமாக இருக்குது, ஏறுறது ஈஸியாக தான் இருக்குது. அண்டு அந்த பாய்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க யூடியூபரான்னு கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னு. யூடியூப் சேனல் நேம் கேட்டாங்க, சொன்னேன். நம்மளே ஒரு இன்ட்ரோவர்ட் பார்த்தீங்களா, அதனால் அவ்வளோவா பேச முடியல. இல்லைன்னா நான் நல்லா பேசியிருப்பேன். பட் சீரியஸாக தான் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கூச்சம். அந்த கூச்சத்தினால் நான் ஒழுங்காக பேசவில்லை. பட் இப்படி தான் கொஞ்சம் பேராக அறிமுகம் ஆவாங்க, அது பார்க்கலாம். ஓகே எனிவே அப்படியே மேலே போய் ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஃபால்ஸில் போயிட்டோம். இதான் பாதை எப்படி பாதை அந்த இருக்குல்ல, இதான் மச்சான் இங்கே
அடுக்கடி சமையல் சூப்பராக இருக்கு. ஏய் வேற மாதிரி ப்ரோ. வாங்க கைஸ் மேலே போய் பார்ப்போம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து பயங்கரமாக இருக்கும். குச்சி இருக்குதுனால ஏன் ரொம்ப இருக்குமா? எனக்கு போதும். இந்த வாரம் முடியும். இந்த அங்கிட்டு போயிரு. அழகாக கண்டி வச்சு அழகாக அழிக்கணும். அவன் வலிக்கு விழுந்துட்டாங்க. மச்சான் மச்சான் இரு பொறுமை. வேற பாதையே இல்லையா? இதுதானா? அது சரி. மோசமாக இருக்கு. அவங்க தான் கீழே முட்டு எலே எலே ஜானே. வீடியோ எடுக்கல, எவிடன்ஸ் இல்லை. ஆமாடி விழுந்த எவிடன்ஸ் இல்லை. இருக்கு பின்னாடி இருக்கு. ஐயோ அப்படியா? வேண்டாம். ஏலே ரிஸ்க் எடுத்து குளிக்கணும் வேலை. நான் வீட்டில் போய் குளிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு வாய் தொட்டி தண்ணி தான் போதும். இல்ல அவனுக்கு ஏற தெரியாம தான் நின்றுட்டு இருக்கான். ஏறிக்கிட்டே மாப்பிள்ள ஏற தெரியல. இந்த கம்பப்படி அந்த கம்பு இருக்கு. அப்படி டிஸ்டர்ப் இருக்கு. அப்படி அழகா இருக்கு. 5 கிலோ போறேன். அவன் நமக்கு வழி ஏற்படுத்திட்டு இருக்கான். நம்ம கம்பப்படி நாங்களா இதை அப்படிங்களா பாத்தியா? நல்லா இருக்கா? கனவு காட்டு. வண்டி எப்படி வலிக்கு பாறையில் விழுந்துட்டாராம். இங்கதான் இந்த இடத்துல தான் சரிங்களா? புளி பிராண்டிச்சு மேடம் அந்த அந்த படிச்சிருக்காங்க போல. கால்வாய் இருக்கு. கால்வாய்க்கு காலை போதும். எப்படி ஈஸியாக ரிஸ்க்லாம் இருக்காது. ஒத்து ப்ரோ அப்படிங்க கண்ணிலே பார்த்து பிளான் சேஞ்ச். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான் குளிக்கிறதா இருந்துச்சு. நம்ம ரூவி வந்து கொஞ்சம் புதையல் எடுத்துட்டாப்ல. அந்த பாதையில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏறவும் முடியல இறங்கவும் முடியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கீழே போக வேண்டியது இருக்குது. கீழே போனால் ஒரேடியாக மேலே போயிடுவோன்னு நினைக்கிறேன். கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே கிடையாது, இறங்குற இடத்துல. ஸோ
அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் மேலேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அங்கே பெரிய அளவில் ரிஸ்க் இருக்காது இறங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதான் இப்போ அங்கே போய் ட்ரை பண்ண போகிறோம். மேலே போயிட்டு அங்கேயாவது ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப வழுக்குது, மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால எல்லா இடமுமே ரொம்ப வழுக்குது. மற்ற நீ முன்னாடி புரியல ஏன் இல்லை இவன் என்ன ரிஸ்க் இருக்கிற இடத்தையே கூட்டு போவான் போல. அவன் மேலே போகும்போது அந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்து போங்க, இல்லைன்னா செத்து போயிருவீங்க அப்படின்னா. ஐயோ ஐயோ கூட்டு போகிற இடமே பயங்கரமாக தான் இருக்கும் போலயே. இந்த இடத்த தான் சொன்னியா? இந்த இடத்த தான் சொன்னியா? ஏலே சைடில் வலிக்கிச்சுன்னா போயே போயிருவீங்களே. பக்கத்தில் பள்ளம் அது, அந்த இடம் ஃபுல்லாக பள்ளம். எங்கே போகணும்? சைடில் வலிக்கிச்சுன்னா போயிடுவேன், ஒரு ஐடியா போயிடுவேன். என்ன நம்பி வரலாம். நம்பி வரலான்னு உட்காந்து போறாங்க. வா டெனி அப்படி ரிட்டர்ன் ஏறு, நம்ம கீழே போய் நம்ம பழத்து கொடுத்துருவோம். அப்படி இறங்கு. சரி இறங்கு, வா போ. வா நம்ம பழத்து கரெக்ட். வா பேக்கரி அவ்வளோதான், பேக்கரி கேமரா பிரச்சனை இல்லைல்ல. சரி வந்துரு வா. எல்லாருமே போறாங்க, நீ மட்டும் சரி வா. சரி வா ஜான் வந்துரு வா. கூட்டத்தோட ஒன்று இல்லை ஆமா சரி வாழ போவோம். இல்லை எல்லாரும் கிளம்புறாங்க. அவன் அங்க பாரு ரூபி அங்கே போயே போயிட்டான். வேண்டாம் வேண்டாம் ஏழு வாழ. சரி வேண்டாம் வா போவோம். வா கமான். அவனு அந்த இடத்துக்குள்ள போகலாம், ஆனால் சைடில் வந்து லைட்டாக வலிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. பெரிய பள்ளம், இந்த இது ஃபுல்லாகவே பள்ளம் தான். அந்த பள்ளத்துக்குள்ளே தான் நம்ம வந்து விழணும். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்கு, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேரமே சரியில்லை. ஸோ கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ், ஓரளவுக்கு குளிச்சாச்சு அண்ட் பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவே போதும்னு நினைக்கிறேன். மீறிய அப்படி போமஸில் கண்டினியூ பண்ணலாம். என்ன மறுபடியும் போகிறீங்களா? ஆமாம் குளிச்சு வந்துடும். அழுக்க இருக்குல்ல, அழுக்க இருக்கு. ஓ அழுக்கு கொஞ்சம் சரி. குளிக்கணும் அடிச்சு ஆசை இல்லையா? எனக்கு ஆசைலாம் இல்லை. லைட்டாக ஒரு குளியில் போட்டு பேண்ட்டை மட்டும் போட்டு அப்படியே ஏறிடுறேன். மேலே போய் உதறிட்டு சட்டையை போட்டு ஏலே வாங்க. யாரு அங்கே போகிறாங்க? அந்த அப்படி ஒரு பாதை ஏறிச்சா? சரி இறங்க. ம் பிரேக் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேராயிடுதான். இறங்க மொத்தத்தில் வலிக்கும்.
ஏழு காளிமலை போனமே இறங்கும் போதுல வலிச்சிச்சா ஏறும் போதுல வலிச்சிச்சா? எனக்கு இறங்கும் போதுல தான் காளிமலையில் வலிச்சு. இறங்கும்போது வலிக்காதுல நாய்களா ஏழு இறங்கும் போது தானே உன்னோட வெயிட்டு டபுள் மடங்காக உனக்கு ஃபீல் ஆகும். நாய் வர மாதிரி இருக்கும். ஆய் வர மாதிரி இருக்கா? மக்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டேன். அவனுங்க என்ன குளிச்சுட்டு தான் இருக்காங்க. மேலே பார்த்துருப்பீங்களா, அதெல்லாம் வலிக்கிச்சு. அதில் வந்து அவனுக்கு கொஞ்சம் அழுக்காயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவனுக்கு குளிச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு இதுக்கு மேலே குளிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் சோலோ ஃபோட்டோ வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட் வந்து நானே நான் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்டால் எடுத்து தருவாங்க, பட் அவங்களையும் சேர்த்து எடுக்க சொல்லுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் சோலோவாக இப்போ வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ எங்கேயாவது போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். அதில் தான் இருந்துச்சு. அன்பிளான்டு தான். அன்பிளான்டு மீன்ஸ் இந்த இடத்துக்கு அன்பிளான்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஹிடன் ஃபால்ஸில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதாவது ரிஸ்க். இப்போ நாங்கள் வந்து காளிகேசம் அங்கே போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால நிறையா படி அப்படி இப்படின்னு எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸ்ட்ரைட்டாக போனோமா குளிச்சோமா அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஹிடன் ஃபால்ஸுக்கெலாம் வரதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற எந்த விஷயமே உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் ஃபால்ஸை பார்க்கலான்னு நினச்சேன். ஃபால்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரெண்டு வீடியோ எடுத்திருக்கான், அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமா இருந்துச்சு. அதனால நாங்கள் போகலை. நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும். வெயிட்டு குறைக்கணும். சாட்டை குறைக்கணும். இங்கே பார்த்தீங்களா ரப்பர். இப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கார்த்தி வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளச்சு அந்த போச்சு. நான் இங்கே பாருங்க கையில் தான் வச்சுருக்கேன். அவன் கிளச்சு இல்லாமல் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். எங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸை வச்சு. ஆமாம், இப்போ வந்து மெக்கானிக் ஷாப் வேறு இருக்காது. இது சண்டே அப்படிங்கிறதுனால கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தூத்துக்குடி வரைக்கும் போகணும். என்ன பண்ண போகிறோம்னு தெரில. இது வரைக்கும் இந்த மாதிரி சோதனை வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். வாங்க எல்லா சோதனையும் நம்ம சமாளிப்போம். பட் இந்த சோதனை வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி காளிமலை போகும்போதுல தானே மச்சான். காளிமலை போகும்போதுல செயின் வந்து இல்லை கொல்லிமலை கொல்லி ஹில்ஸ் போகும்போதுல ஜானோட பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செயின் வந்து போச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். நான் கொல்லிமலையில் நான் வீடியோவே எடுக்கல ஃபஸ்ட்டு. இன்னொரு டைம் போனேன்னா கொல்லிமலையில் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதே பிரச்சனை தான். செயின் வந்து போச்சு. செயின் ஸ்ப்ராக்கெட்டே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ மாற்றினோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. கீர் போட்டு அவன் பாட்டில் ஓட்டிகிட்டு இருக்கான். நிறுத்தும் போதில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஓட்டிடலாம். பார்க்கலாம். ஓகே கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வந்துட்டோம். பைக்கு வந்து லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. பைக்கு கிளச் வந்து நாங்கள் மாற்றிட்டு ஒரே பிடியாக பிடிச்சி சீக்கிரம் வீட்டுக்கு போகணுங்கிறதுனால கிளம்பி வந்தாச்சு. அண்ட் இப்போ இங்கே டீ குடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கோம். என்ன கடைன்னா என்ன கடை மச்சான்? அந்த கடை ஆத்ரோமணி கடை. ஸோ இதோட விளாக முடிச்சுக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருக்கும். வேறு எதுக்கும் டைம் இருக்காது. ஸோ பாய். ஜான் இப்போ ஒரு பாய் சொல்லிடு. ஓகே பாய்.
கை கட்டு போயிட்டு